நான் மறுபடியும் முதல்ல இருந்து கொஞ்சம் வர்றேன். கடந்த செய்தியில கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்புறம் உள்ள போறேன். சரியா? வனாந்தரத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வாசம் பண்ணும்படி விரும்பினார். விரும்பினாரா? நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். விரும்பினாரா? அப்படி விரும்புவதற்காக ஆண்டவர் எதை கட்ட சொன்னார்? ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். இந்த டோரை கொஞ்சம் லாக் பண்ணிருப்பேன். ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை எத்தனை பிரிவுகளாக கட்ட சொன்னார்? கேட்கல. 3 பிரிவுகளாக கட்ட சொன்னார் இல்லையா? முதல் பிரிவுக்கு பேர் என்ன? பிரகாரம். இரண்டாவது பிரிவுக்கு என்ன? பரிசுத்த ஸ்தலம். மூன்றாவது பிரிவுக்கு பேர் என்ன? இப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்றார்? பரவாயில்லையே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் மட்டும் தான் போக முடியும்? ஆசாரியர் மட்டும் தான் போக முடியும். வேற யாரும் உள்ள போக முடியாது. அவங்க உள்ள போக கூடாதபடி தடுப்பது என்னது? சத்தமா சொல்லுங்க. திரைச்சீலை இல்லையா? சரி, இப்ப இந்த திரைச்சீலை பேசுகிறதுல இருந்தே நான் ஒரு காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஏதாவது ஒரு மனிதன் அந்த திரைச்சீலைக்குள்ள பிரவேசித்து இல்லைன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு நினைச்சா இந்த திரைச்சீலை நிறைய விஷயங்களை பேசும். அதுல குறிப்பா 2 காரியத்தை பேசும். திரைச்சீலை முதல்ல என்ன கேக்குதுன்னா, நீ ஆசாரியனா அப்படின்னு கேட்கும். 2வது, நீ ஆசாரியன் காமிச்சல்ல, ஒருவேளை நான் ஆசாரியன் தான், இந்த பாரு என் கோத்திரத்தை பாரு, நான் இன்னாருடைய சந்ததி பாரு அப்படின்னு காமிச்சிட்டா அடுத்தது அது கேட்கும், இங்க பார் இத்தனை பிரமாணம் இருக்கு, நீ ஆசாரியனா ஓகே ஒத்துக்கிறேன், ஆனா நீ உள்ள போனோம்னா இன்னொன்னு செய்யணும், இன்னென்ன பிரமாணங்கள்லாம் இருக்கு, இதையெல்லாம் நீ செஞ்சு இதை நீ செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும். அப்ப அவன் என்ன சொல்லணும்னா, ஆமா நீங்க சொன்ன பிரமாணத்தை எல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அவனால திரைச்சிலையை தாண்டி உள்ள போக முடியும். இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு, தேவனோடு கூட நெருங்குவதற்கு இந்த 2 பிரமாணத்தை என்ன செஞ்சாகணும்? இப்ப நிறைவேற்றணும். அவருடைய மகிமையை அனுபவிப்போமா இல்லையா? எனக்கு இதை கொஞ்சமா இல்லையா? எனக்கு இதை கொஞ்சம் பாத்திரலாமா? ஆமேனே காணும். ஆமேன். சரி, கொஞ்சம் ஸ்டடி மாதிரி தான் போவோம் இன்னைக்கு. ஆனா இது நமக்கு தேவையான ஒரு சத்தியம். சரியா? நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை நிப்பாட்டுவதற்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத கொஞ்சம் தெரியணும்ல. ஆமேன். அதை தான் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஆசாரியன் அந்த திரைச்சீலை கிட்ட ஒரு மனுஷன் உள்ள போனா முதல்ல என்ன கேட்கும்? நீ ஆசாரியனான்னு கேட்கும் இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவதற்கு கர்த்தர் ஆசாரியனாக ஒரு கோத்திரத்தை என்ன பண்ணார்? தெரிந்தெடுத்தார் இல்லையா? யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? சதமா சொல்லுங்க. 12 பேர். அந்த 12ல ஒரு ஆள் யாரு? லேவி. அந்த 12ல ஒரு ஆளு லேவி. அந்த லேவிக்கு 4 பிள்ளைகள். அந்த லேவிக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. 3 பசங்க ஒரு பொண்ணு. வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46:11. ஆதியாகமம் 46:11. லேவியினுடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள் இல்லையா? இவங்களுடைய கூட சேர்ந்த பொண்ணு யார் அப்படின்னா யோகேபேத். யோகேபேத்ங்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்படி 4 பேர். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? எல்லாரும் சொல்லுங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பேர்ல கர்த்தர் யாரை தெரிந்திருக்கிறார்? லேவி. லேவிக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பேர். அதுல 1 பெண் இல்லையா? அந்த 4 பேர்ல 4 பேர் சொல்லுங்க. ஒன்னு யாரு? கெர்சோன். இன்னொன்னு யாரு? கோகாத். இன்னொன்னு யாரு? மெராரி. அந்த பெண்ணுடைய பேர் என்ன? யோகேபேத். இப்ப இந்த 4 பேர்ல திருமணம் பண்றாரு. யோகேபேத்துக்கும் அம்ராமுக்கும் எத்தனை பிள்ளைங்க? 3 பேர். யாரெல்லாம்? ஆரோன், மோசே, மிரியாம். மரியாம் இல்ல, மிரியாம்.
இப்ப 3 பேர் நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்படி பிரித்தெடுக்கிறார் பாருங்க. முதல்ல 12ல இருந்து 1 தெரிந்தெடுத்தார். அந்த 1ல இருந்து 4 வந்துச்சு. அந்த 4ல இருந்து 1 தெரிந்தெடுக்கிறார். அந்த 1க்கும், அதாவது அம்ராம் வர்றான்ல கோகாத் வம்சத்துல, அவனுக்கும் கோகாத்துக்கும் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்ல இருந்து கர்த்தர் அம்ராம தெரிந்தெடுக்கிறார். அம்ராமுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3ல இருந்து ஒருத்தனை தெரிந்தெடுக்கிறார், அவன் ஆரோன். இப்படி தன்னுடைய சமூகத்தில் வருவதற்காக ஆண்டவர் லேவி கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை தனியாக பிரித்தெடுக்கிறார். ஒரு மனிதனை பிரித்தெடுத்து அந்த மனிதன் தான் இப்ப எங்க போகணும் அப்படின்னா ஆசாரியனாய் தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். லேவிக்கு இருந்த மற்ற பிள்ளைகளும் போக முடியாது. அந்த லேவில இருந்து தெரிந்தெடுத்த கோகாத்தியம் இருக்கான் பாருங்க, அவனுடைய பிள்ளைகளும் யாரும் போக முடியாது. அதுல இருக்கிற அம்ராம் வரம் பாருங்க, அம்ரானுடைய பிள்ளைகள் எல்லாரும் உள்ள போக முடியாது. யார் மட்டும் தான் உள்ள போக முடியும்? இப்ப ஆரோன். மோசே லீடர், அது தனி ஒரு சப்ஜெக்ட். ஆனா இப்ப உள்ள போவதற்கு அதிகாரத்தை பெற்ற ஒரே ஆள் யாரு? ஆரோன். இப்ப ஆரோனை, ஒரு நபரை, ஒரு சந்ததியை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவதற்காக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இவனுக்கு ஒரு சில கட்டளைகள் உண்டு. சில வசனங்களை வாசிக்கலாமா? வாசா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 9:7 வாசிங்க. எபிரேயர் 9:7. இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். கவனிங்க, இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் உள்ளே போவான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் மாத்திரம் தான் உள்ள போன? இப்ப எல்லாரும் சொல்லுங்க. பிரதான ஆசாரியன் யார்? இப்ப ஆரோன். அந்த ஆரோனிலிருந்து வருகிற அந்த பிரதான ஆசாரியர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் மட்டும்தான், அவங்க மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இப்ப ஆரோன் திரைச்சாலையை கடந்து வரும் பொழுது அந்த திரைச்சாலை கேட்கும், நீ ஆசாரியனா, நீ பிரதான ஆசாரியனா, உன்னுடைய சீட்டை காட்டுன்னு சொன்னா அவன் சொல்லுவான், ஆமா நான் பிரதான ஆசாரியனான்னு சொன்ன உடனே அது என்ன செய்யும்? அவனை உள்ள விடும். அப்ப உள்ள போகணும்னா ஒரு ஆசாரிய மட்டும்தான், பிரதான ஆசாரிய மட்டும்தான் உள்ள போக முடியும். இன்னொரு வசனம், யாத்திராகமம் 30:10. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை. நல்லா கவனிங்க. முதல்ல சொன்ன பிரதான ஆசாரிய மாத்திரம் தான் உள்ள போகணும். இப்ப அடுத்த கட்டளை என்னன்னா தலைமுறை தோறும். என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? இந்த பிரதான ஆசாரியனுடைய சந்ததியை தவிர, பிரதான ஆசாரனை தவிர தலைமுறை தலைமுறையாய் வேற எவனும் உள்ள போக முடியாது. இவனுடைய தலைமுறை மாத்திரம்தான், இவனுடைய சந்ததி மாத்திரம்தான் உள்ளே போக முடியும். எங்க சொல்லுங்க? எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. முதல்ல ஆசாரிய மட்டும்தான் உள்ள போக முடியும். ரெண்டாவது அவனுடைய தலைமுறை தலைமுறை மாத்திரம்தான் உள்ள போக முடியும் சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 16:34. லேவியராகமம் 16:34. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்து உங்களுக்கு கட்டளையா. இது என்ன கட்டளை? முதல்ல நான் கேட்க பதில் சொல்லுங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் மட்டும் போனோம்? ஆசாரிய வம்சம். அது எது வரைக்கும் போனோம்? தலைமுறை தலைமுறையா உள்ள போனோம். இது என்ன கட்டளையாம்? இந்த கட்டளை என்ன செய்யாது? மாறாது. தலைமுறை தலைமுறையாய் அவன் மாத்திரம் தான் தேவனோடு போக முடியும். தேவ பிரசன்னத்தை அவன் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். மகிமையை அவன் மட்டும்தான் பார்க்க முடியும். கர்த்தரோடு அவன் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை அவன் மட்டும்தான் பார்க்க முடியும். அது தலைமுறை தலைமுறையாய் அவனுக்கு மாத்திரமே உரியது. திரைச்சீலை வேற எவனையும் உள்ள யாராவது ஆசைப்பட்டா உள்ள போக முடியாது. சொல்லு, நீ ஆசாரியனா, நீ ஆசாரிய வம்சமா, நீ ஆசாரிய தலைமுறையா, எனக்கு சொல்லுன்னு அது கேட்கும். அவன் பதில் சொன்னா மட்டும்தான் உள்ள போக முடியும். இன்னொரு வசனம், அழகான வசனம் வாசிங்க. எபிரேயர் 5:4.
எபிரேய நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் மேலும் ஆரோனைப் போல தேவனால் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது. அப்ப என்னன்னா, ஒருத்தன் ஆரோனை போல அழைக்கப்பட்டா மட்டும்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்து ஊழியத்தை செய்ய முடியும். இப்படிதான் இருந்துச்சு. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை, தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவத்தை, தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்தை, அந்த மகிமையை அனுபவிக்கிற அனுபவத்தை ஒருவன் அனுபவிக்கணும்னா ஆசாரியனாகிய ஆரோனை போல ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கணும். அழைக்கப்படாம எதுக்குள்ள போக முடியாது? சொல்லுங்க. அப்ப திரைச்சீலை முன்னாடி போய் கேட்டா கேட்கும், நீ ஆரோனை போல அழைக்கப்பட்டியா? நீ பிரதான ஆசாரியனா? உன் தலைமுறையை சொல்லு, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தை சொல்லு. அவன் இல்ல, நான் யூத கோத்திரம், நான் இந்த கோத்திரம், கெட் அவுட், வெளியே போயிரு, உள்ள போனா கொன்னுருவேன். வேற எவனும் உள்ள என்ன செய்ய முடியாது. இல்ல, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன், நான் ரொம்ப நீட்டா இருக்கேன், நான் பிரமாணத்தெல்லாம் கை கொள்றேன், நான் அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன். நீ ஆசாரியன்னா எனக்கு சொல்லு. இல்ல, நான் யூத கோத்திரம், கர்த்தரை துதிக்கிற கோத்திரம், நான் ஆண்டவருக்காக முன்னாடி நிக்கிற கோத்திரம், நான் பென்யமின் கோத்திரம், நான் எப்ராஹிம் கோத்திரம், நான் உள்ள எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எப்ராஹிம் சொல்லுவான், அவர் என்னை கரம் பிடிச்சு பழக்க வைக்கிறார், எனக்கு எல்லாம் தேவையில்லை. நீ ஆசாரிய கோத்திரமா சொல்லு. நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ. நீ நல்ல உபவாசம் பண்ற, நல்லா ஜபிக்கிற, நல்ல எனக்கு தேவை. நீ ஆசாரியனா சொல்லு, நான் உன்னை உள்ள போயிட்டு வெக்கப்படுதான் திரும்பி வரணும். அப்ப முதல்ல அவன் உள்ள போகணும்னா அவன் ஆசாரியனா இருக்கணும். ஆசாரனை தவிர ஒருவனும் உள்ள போக, இது விளங்கிச்சா? சரி, இன்னொரு அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இப்ப ஓகே, நான் ஆசாரியன் தான், நான் யாக்கோபின் வம்சத்துல லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், லேவி கோத்திரத்துல அந்த கோகாத்தை சேர்ந்தவன், கோகாத்துல இருந்து வந்த அம்ராமை சேர்ந்தவன், அவனுடைய பிள்ளைதான் நான் ஆரோனுடைய சந்ததி தான் அப்படின்னு ஒருத்தம்பை சீட்டை கொடுத்தா அடுத்தது அதோட நிப்பாட்டாது. அடுத்தது கேட்கும், நான் சொல்ற பிரமாணத்தை தான் செஞ்சிட்டியா? செஞ்சுட்டு உள்ளவா? அப்படியா? அப்ப என்ன பிரமாணம் அப்படின்னா, சில பிரமாணங்கள் இருக்கு. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல இந்த பிரமாணங்களை குறித்து அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது என்னென்ன பிரமாணங்கள் ஒவ்வொருவா நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். முதல்ல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆசாரியனாகிய ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளப்படணுமா? தலைமுறை தலைமுறையா அவன் தானே உள்ள போக முடியும். அப்படி உள்ள போகணும்னா இப்ப இவன் என்ன பண்ணணும்னா, முதல்ல அவன் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். இந்த இந்த அதிகாரத்துல 3 பலிகள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்னு பாவ நிவாரண பலி, இன்னொன்று சர்வாங்க தகன பலி, இன்னொரு ஆடு. 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும். வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட். அப்ப எத்தனை ஆடு மொத்தம் இருக்குங்க? 2 வெள்ளாடு, ஒரு போக்காடு. சொல்லுங்க, 2 வெள்ளாடு, ஒரு போக்காடு. ஒரு போக்காடுங்கிறது ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா, சரியா? கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஒரு சத்தியத்தை பார்க்க போறோம், அப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கும். அப்ப முதல்ல ஒரு ஆசாரியன், நான் ஆசாரியனை நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு அவன் முதல்ல உள்ள போனோம்னா பிரமாணம் என்னன்னா, அந்த திரைச்சிலை கேட்கும், பலி செலுத்திட்டியா அப்படின்னு கேட்கும். அப்ப அவன் என்ன சொன்னா, 3 பலிகள் இருக்கு. ஒன்னு 2 வெள்ளாட்டு கடாக்களை பலி செலுத்தணும், இன்னொன்னு ஒரு ஆட்டுக்கடாவையும் பலி செலுத்தணும். அந்த வெள்ளாட்டு கடாவுல ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பண்ணணும் தெரியுமா? இவன் போக்காடா விட்டுறணும். 2 ஆடு கொல்லப்படணும், ஒரு ஆடு வனாந்தரத்துல விடப்பட்டணும். அது பாட்டுக்கு தெரியும் அந்த ஆடு. இப்படி 2 ஆடை பலி செலுத்தி ஒரு ஆட்டை வனாந்தரத்துல விட்டாதான் இவன் எங்க போக முடியும். ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன். முதல் பிரமாணம் என்னன்னா, 3 ஆடுகளை அவன் கொண்டு வர வேண்டும். 2 வெள்ளாடு, 1 ஆட்டுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த வெள்ளாடுல சீட்டு போட்டு ஒரு ஆட்டை வனாந்திரத்துல விடுவதற்காகவும் ஒரு ஆட்டை பலிக்கு கொண்டு போகணும். அதுல இன்னொரு ஆட்டுக்கடா சொன்னேன்ல, அதுவும் பலிக்காக கொண்டு போகப்படும். இப்ப 2 ஆட்டை பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாவை போக்காடா விட்டுறணும். வாவ், சூப்பர், புரிஞ்சிடுச்சு. இப்படி செஞ்சாதான் 2 ஆட்டு குட்டியில கொன்னு ஒரு வெள்ளாடையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் கொன்று ஒரு வெள்ளாட்டுக்கடாவை போக்காடா விட்டா மாத்திரம்தான் இவன் எங்க போக முடியும்? மகா பரிசுத்தத்துல போக முடியும். சிம்பிளா சொல்ல போறேன், பலி செலுத்தப்படணும். சொல்லுங்க, பலி செலுத்தினாதான் இவன் என்ன செய்யணும்? அவன் யாருக்கெல்லாம் பலி செலுத்தணும் தெரியுமா? 16:11 பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டார், நல்ல கவனிங்க, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் ஒரு பலியை செலுத்தி அதுக்கப்புறம் தான் அவன் திரைச்சிலிட்ட போய் நிக்கணும். திரைச்சில கேட்கும், பலி செலுத்திட்டியா, போக்காட அனுப்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும். அப்ப இவன் சொல்லணும், ஆமா 2 ஆட்டை பலி செலுத்திட்டேன், ஒரு ஆட்டை போக்காடா விட்டுட்டேன்னு இவன் சொல்லணும். அப்பதான் முதல் பிரமாணம் முடியும். சரியா? இது முதல்ல. 2வது பிரமாணம் 16:4 அவன் பரிசுத்தமான சணநூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணநூல் சல்லடத்தை போட்டு சணநூல் இடைக்கச்சையை கட்டி சணநூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். நல்ல கவனிங்க, பரிசுத்த வஸ்திரம் போதும். இப்ப 2வது திரைச்சில கேட்கும், ஓகே நீ பலி செலுத்திட்ட, 2வது பரிசுத்த வஸ்திரங்களை போட்டிருக்கியா? நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக வந்திருக்கியே, பரிசுத்த வஸ்திரம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும். இவன் என்ன சொல்லணும்? ஆமா, நான் சணல் வஸ்திரத்தை போட்டிருக்கேன், சணல் பாகையை போட்டிருக்கேன், இடுப்புல சணல் கச்சையை கட்டி இருக்கிறேன், நான் அந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன்னு அந்த திரைச்சில சொன்னாதான் திரைச்சில அனுமதிக்கும், அவன் உள்ள போக முடியும். முத பிரமாணம் என்ன? பலி செலுத்தணும், ஒரு ஆடை போக்காடா விடணும். 2வது பிரமாணம் என்ன? பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளணும். சரியா? 3வது 16:4 கடைசி பகுதிக்கு வந்துருங்க. அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள், அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக் கொண்டு. இந்த பரிசுத்த வஸ்திரங்களை போடுறதுக்கு முன்னாடி அவன் ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணியிருக்க வேண்டும். அவன் முழுவதுமாய் ஜலத்தில மூழ்கி இருக்க வேண்டும். அப்படி மூழ்கி அவன் பரிசுத்த வஸ்திரத்தை போட்டிருக்கணும். அப்ப அவன் சொல்றான், நான் பலி செலுத்திட்டேன், நான் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திட்டேன். அந்த திரைச்சல கேட்கும், நீ ஸ்நானம் பண்ணிட்டியா, என்ன பண்ணிட்டியா? அப்ப சொல்லணும், ஆமா நான் முழுவதுமாய் ஸ்நானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் 3வது பிரமாணத்தை அவன் என்ன செய்யறான்? என்ன கேட்கல? 3வது பிரமாணத்தை நிறைவேற்றுறான். முதல் பிரமாணம் என்ன? எல்லாரும் சொல்லணும், பின்னாடி சத்தமா சொல்லுங்க. முதல் பிரமாணம் என்ன? பலி செலுத்தணும். 2வது பிரமாணம் என்ன? பரிசுத்த வஸ்திரங்கள். 3வது பிரமாணம் என்ன? ஜலத்தினால ஸ்நானம். சரியா? இப்ப 4வதுக்கு வாங்க. 16:13 வாசிங்க. தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போட கடவுள். இப்ப அவன் என்ன பண்ணணும்னா, 4வது கைகள்ல தூபவர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தூபவர்க்கத்தை எடுத்துக்கொண்டுட்டு திரைச்சாலை முன்னாடி நிக்கணும். திரைச்சில கேட்கும், ஓகேப்பா நீ பலி செலுத்திட்ட, பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிற, 3வது பிரமாணம் என்ன? நீ ஸ்நானம் பண்ணிட்ட. இப்ப 4வது ஒண்ணு கேட்கிறேன், தூப வர்க்கம் எங்க? அப்ப அவன் சொல்லணும், என் கையில இந்த தூப வர்க்கம் இருக்குன்னு சொல்லி அந்த தூப வர்க்கத்தை திரைச்சில காமிக்கிற பட்சத்துல ஓகே வெரி குட், 4வது பிரமாணத்தை என்ன பண்ணிட்ட? நிறைவேற்றின் டிக் போடும். அடுத்தது போகலாம். யாத்ராகமம் 28:35. யாத்ராகமம் 28:35. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியிலே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். எதை தரித்து கொள்ளணும்னா, வஸ்திரத்தின் ஓரத்துல மணிகள் தரித்து கொள்ளப்பட வேண்டும்.
என்னன்னு, இவன் உயிரோட இருக்கிறானா இல்லையா என்பதை காமிப்பதற்கு மணிகளை போட்டிருக்கணும். இப்ப திரைச்சீலை கேட்கணும், பலி செலுத்திட்ட, பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திட்ட, ஸ்நானம் பண்ணிட்ட, அடுத்தது என்ன, தூப வர்க்கத்தையும் கையில எடுத்துட்ட, உங்க ட்ரெஸ்ல மணி இருக்கணுமே, போட்டிருக்கியா? ஆமா, என் ட்ரெஸ்ல என்ன போட்டிருக்கேன் சொல்லுங்க, மணிய போட்டிருக்கேன். அப்படியா, ஓகே, நீ பிரமாணத்தை நிறைவேற்றிட்ட, குட் அப்படின்னு சொல்லி ரைட் போடும். என்ன அதோட நிப்பாட்டாது. அடுத்தது ஒரு பிரமாணம், கடைசியா ஒண்ணு இருக்கு. என்ன? லேவியராகமம் 16:14. லேவியராகமம் 16:14. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். இப்ப அடுத்தது திரைச்சிலை கேக்குது. முதல்ல என்ன கேட்கும்? சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன கேட்கும்? பலி செலுத்தியாச்சா? ரைட். ரெண்டாவது என்ன? பரிசுத்த வஸ்திரம் உடுத்தியாச்சா? ரைட். மூணாவது என்ன? ஸ்நானம் பண்ணியாச்சா? ரைட். நாலாவது என்ன? தூப வர்க்கத்தை கொண்டு வந்துட்டியா? ரைட். அஞ்சாவது என்ன? மணிகள் கெட்டிருக்கியா? ஆமா, ரைட். இப்ப ஆறாவது என்னன்னா, எதை கொண்டு வந்திருக்கியா? ரத்தத்தை கொண்டு வந்திருக்கியா? உன் கைகள்ல ரத்தம் இருக்குதா அப்படின்னு கேட்கும். உன் ஆசாரி சொல்லணும், ஆமா, என் கைகள்ல ரத்தம் வச்சிருக்கிறேன், அந்த ரத்தத்தோட தான் வந்திருக்கிறேன்னு அவன் சொல்லணும். அப்படி சொல்ற பட்சத்துல திரைச்சீலை அவனுக்காக திறக்கும். ஆமென். எத்தனை பிரமாணம்? இந்த 6 பிரமாணத்தையும், இன்னும் சிலது இருக்கு, நமக்கு போதும், இதுவே நமக்கு ஜீரணிக்க கஷ்டமாயிடும். இந்த 6 பிரமாணத்தையும் இவன் நிறைவேற்றி திரைச்சிலைக்கு முன்னாடி ரெடியா நின்னாதான் அந்த திரைச்சிலை செக் பண்ணி ஓகே, ரைட், பரிசுத்த வஸ்திரம் ரைட், தூப வர்க்கம் ரைட், ஸ்நானம் பண்ணிட்டான் ரைட், மணி இருக்குது கரெக்ட், எல்லாம் டிக் பண்ணிட்டு ஓகே, நீ இப்ப என்ன செய்யலாம், உள்ள போலான்னு சொல்லிட்டு அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அனுமதிக்கும். இல்ல திரைச்சிலை, நான் குளிக்க மறந்துட்டேன், நான் வெறும் பரிசுத்த வஸ்திரத்தை தான் சொல்லுங்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும், தம்பி திரும்பி போ, மறுபடியும் 7ஐயும் செஞ்சுட்டு வா. இல்ல, நான் வந்து நல்ல ஸ்நானம் பண்ணிட்டேன், இடுப்புல கச்சன்னு ஒன்று பத்தியா, அதை கட்ட மறந்துட்டேன், திரும்ப போலாம். வஸ்திரத்துல ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது, எல்லாத்தையும் கட்டிட்டு வா. இல்ல, நான் ரத்தத்தை எடுக்க மறந்துட்டேன், உள்ள போக முடியாது. நான் வந்து இந்த பலி ஆட்டுக்கடாவை வனாந்திரத்துல விடல, எனக்கு ஆட்டுக்கடா கிடைக்கல, நெவர், நீ உள்ள போக முடியாது. நான் சொன்ன இந்த 6ஐ நீ கொண்டு வந்தா மாத்திரம்தான் உன்னை உள்ள விடுவேன். ஏய், இங்க பாரு, நான் ஆசாரியன் தெரியுமா, நான் ஆரோன் வம்சத்தை, நீ எவனா இருந்தாலும் எனக்கு என்ன? திரைச்சல் அப்படியே சொல்லும், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ ஆசாரியன்ங்கிறது உண்மைதான், ஆனா நீ ஆசாரியனா இருந்தாலும் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றியே ஆகணும், இல்லனா நீ உள்ள போக. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு இது வரைக்கும்? அப்ப தேவனோடு கூட உறவாடுவதற்கு, தேவ சமூகத்தில் நுழைவதற்கு முதல்ல அவன் யாரா இருக்கணும்? அவன் ஆசாரனா இருந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். இது தலைமுறையாய் கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய கட்டளை. ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருவனும் உள்ள போக முடியாது. சரி, அப்படியே நான் ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கேன், உள்ள போனாலும் அந்த 6 பிரமாணத்தையும் கேட்கும், நிறைவேற்றிட்டியா? ஆமா, அப்ப என்ன செய்யலாம்? உள்ள போகலாம். ஆமென். இப்ப இந்த 2 பிரமாணத்தையும் நிறைவேற்றினா மட்டும்தான், இந்த 2 விஷயமும் நடந்தா மட்டும்தான் எங்க போக முடியும். இப்ப வேற யாரும் உள்ள போக முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மெல்லாம் எந்த கோத்திரம்? கோத்திர லிஸ்ட்லயே இல்ல பிரதர். நமக்கெல்லாம் பேர் என்ன பேரு? இப்ப ஆசாரியர்களா? முதல்ல என்ன பேரு நமக்கு? புறஜாதி. யாக்கோபோட 12 கோத்திரத்திலே முதல்ல இல்ல, அப்படிதானே? அதுல எங்க லேவி கோத்திரத்துல வர்றது? சரி, லேவி கோத்திரத்துல வந்தா அவனுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்களே, அதுல எப்படி கோகாத்துல வர்றது? அந்த கோகாத்துக்கும் 4 பேர் இருக்காங்களே, அதுல நம்ம எப்படி வர்றது? அம்ராமா. சரி, அம்ராம்லயும் 3 பேர் இருக்காங்களே, அதுல எப்படி ஆரோன் வம்சமா வர்றது? சான்ஸே இல்ல பிரதர், நம்மளால உள்ள போகவே. இதே மாதிரிதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட எண்ணமும் வந்துச்சு, நம்ம எப்படி உள்ள போறது? இவர் பாட்டுக்கு ஆசாரியம் மட்டும்தான் தலைமுறையா உள்ள போனோம்னு சொல்றாரு. அப்ப எத்தனை தலைமுறைக்கு தான் நாங்க இப்படியே இருக்கிறது?
எத்தனை தலைமுறைக்கு தான் ஆசாரிய மட்டும் உள்ள போவான்? அது உள்ள போனா கேக்குது, சிறைச்சில கேக்குது, நீ ஆசாரனா கேக்குது. முத கேள்வி, நான் ஆசாரனும் இல்ல, அடுத்தது ஒரு 6 பிரமாணத்தையும் வேற சொல்லுது. நான் இதை எங்க போய் நிறைவேற்ற? ஆசாரியனா இருந்தாதான அந்த பிரமாணத்தை செய்ய முடியும். நான் அந்த ஆசாரியனாகவே இல்லை பிரதர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும், பைபிள்ல இல்ல, ஆனா நான் யோசிக்கிறேன். இந்த ஆரோன கதை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஆரோன ஆண்டவருக்கு மேல சில நேரம் எல்லாம் கோவம் வரும், நிறைய கோவம் வரும் நமக்கெல்லாம். நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள்லாம் இல்ல, அடிக்கடி கோவப்படும். யாரெல்லாம் ஆண்டவர் மேல கோவமே பட மாட்டீங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. நீ உண்மையை சொன்னதுக்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மேல ஒரு கோபம். என்ன கோபம் தெரியுமா? எதுக்கு நீங்க ஆரோனை தெரிந்தெடுத்தீங்க? அவன் என்ன உத்தமனா? அவன் என்ன ரொம்ப பரிசுத்தவானா? அவன் பண்ண பெரிய அட்டூழியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, சீனாய் மலைக்கு வந்தாச்சு. ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு இந்த ஆசாரியனுக்கு ஒரு பிரமாணத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். எங்க வச்சு? சீனாய் மலையில வச்சு கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஐயாங்க ஒரு வேலை பார்க்கிறாரு. என்ன வேலை பார்க்கிறாரு? இப்ப ஜனங்கள் எல்லாரும் போய் ஆரோன்ட்ட போய், ஆரோன் மோசே போனாரு, என்ன ஆச்சுங்க தெரியல, அவர் செத்து போனாரோ, செத்து 4 நாள் ஆச்சு, நாருமோ என்னவோ தெரியாது. இப்ப நீர் என்ன பண்றீரு? எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கடவுள் எங்களுக்கு, அப்படியா? சரி, நீங்க ரொம்ப வற்புறுத்துறீங்க, அதனால எல்லாரும் எதை கொண்டு வாங்க? உங்க பொறுக்காது, நீ தங்கம் எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, அது கொண்டு வந்து போடணும்னா நெருப்பு மூட்டணும். நெருப்பு மூட்டுவதற்கு தேவையான அடுப்பு கட்டணும், எல்லாத்தையும் கட்டணும் இல்லையா? எல்லாத்தையும் கட்டி நெருப்ப மூட்டி அதுக்குள்ள தங்கத்தை போட்டு அதை உருக்கி அதை கண்ணுக்குட்டியா யார் உருவாக்குறா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 32:21. யாத்திராகமம் 32:21. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு, இதுல நமக்கு பெரும் பாதகம்னு போட்டிருக்கு. ஆனா நீங்க இந்த தமிழ் மொழிபெயர்ல மற்றதுல பாத்தீங்கன்னா, இந்த பெரும் பாவத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன? ஜனங்கள் மத்தியில மோசே ஆரோனை பார்த்து கேட்கிறாரு, ஏயா இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச? இந்த பாவத்தை இந்த ஜனங்க மேல சுமத்துவதற்கு இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? உன்னை ஆரோன் சொல்றான், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் தங்கத்தை போட்டேனா அதுவா என்ன பண்ணிடுச்சு? இந்த ஆரோன் கன்றுக்குட்டியை உருவாக்கினான்னு சொல்லி பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லப்படுது. நெகேமியா புஸ்தகத்துல நிறைய இடங்கள்ல அவர்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கி வந்ததில்ல, உருவாக்கினது யாரு? இப்ப இது யாருக்கெல்லாம் தெரியும்? மோசைக்கு மட்டுமா தெரியும்? சொல்லுங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் தெரியும். இவன் கன்றுக்குட்டியை செஞ்சு கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தது மட்டுமல்லாம எல்லாரையும் வணங்க வச்சது முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்து எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கிற ஒரு ஆசாரியரா நிப்பாட்டுறாரு. இப்ப எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கும்? ஏன் ஆண்டவரே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை உள்ள விட மாட்டீரு. ஆனா பெரும் பாவம் பண்ண பாருங்க ஒருத்தன், அவனை மட்டும் நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏன் ஆண்டவரே, நான் பல வருஷமா சர்ச்சைக்கு வர்றேன், இப்ப வந்தவங்களுக்கு அற்புதங்களை செய்றீங்க, எனக்கு ஏன் ஆண்டவரே செய்யல? சிரிக்கிறிய, உண்மையா இல்லையா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் செய்ய மாட்டீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் செய்றீங்களா ஆண்டவரே? பாருங்க ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்காங்க ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்கிற மட்டும்தான். இதே மாதிரி நம்மளும் கோவப்பட்டுட்டு கேள்விப்பட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்ல? நான் உண்மையை சொல்லிட்டேனோ? இல்ல ஒரு மாதிரி பாக்குறீங்க, உண்மைதானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மைதானே? இப்ப ஆரோனை பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, இவன் இவ்வளவு பாவம் செஞ்சவன், விக்கிரகத்தை செய்யறத பாக்குறாங்க, உருக்கிறத பாக்குறாங்க, அதுக்கு கண்ணு வைக்கிறதையும் பாக்குறாங்க, கால் வைக்கிறதையும் பாக்குறாங்க, வாள் வைக்கிறதையும் பாக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோ உங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்த தெய்வம்னு அதுக்கு பேர வேற வச்சு வணங்குறாங்க. இவ்வளவு அட்டூழியம் பண்ணவன நீங்க பாட்டுக்கு உள்ள கூப்பிட்டுட்டீங்க. நாங்களாம் ஒரு பாவம் அறியாதவர்கள், எங்களை ஏன் ஆண்டவரே உள்ள கூப்பிடல?
இதுல வேற பிரமாணத்தை வேற வச்சு விட்டீங்க. தலைமுறை, அதுவும் தலைமுறை யார் தான் வரணும்? ஆரோன் வம்சம் தான் வரணும். இது என்ன நியாயம்? எங்க போய் சொல்ல? ஆண்டவரே, நிச்சயமா எங்களால என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இந்த பிரமாணத்தை நிறைவேற்றவும் முடியாது. ஆரோனை போல ஒருவனும் அழைக்கப்படவும் முடியாது. ஆண்டவரை எப்படியாவது நாங்க உள்ள என்ன செய்யணும்? போகணும் இல்ல? இந்த ஏக்கம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 84 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 1 முதல் 4 வரைக்கும். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவங்க மைக்லயும் வாசிப்பாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப ஆதங்கம். என்ன ஆதங்கம்னா, எப்படி வெளிப்படுத்திருக்காங்கன்னா, ஆண்டவரே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு கூட வீடு, அடைக்கலான் குருவிக்கு கூட இடம் கொடுக்குறீங்க. ஆனா எங்களுக்கு இடம், அது எந்த கோத்திரம்? அடைக்கலான் குருவி லேவி கோத்திரமா? அது கோத்திரம் இருக்கா? அது என்ன? அது அது மனுஷ லிஸ்ட்லயே இல்ல. மனுஷ லிஸ்ட்ல இல்லாம ஆகாயத்து பறவைகள் லிஸ்ட்ல மண்ணாய் போகிற ஒரு பறவையினுடைய லிஸ்ட்ல அது இருக்கு. அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கொண்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்க பீடங்கள் அண்டையில அது வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுறீங்க. ஆண்டவரே, நான் யூத கோத்திரம், நான் செபுலோன் கோத்திரம், நான் நப்தலி கோத்திரம், நான் யாக்கோபின் வம்சம், நான் ஆபிரகாமின் வம்சம். ஆனா எனக்கு அந்த பீடங்கள் அண்டையில என்ன கிடைக்கல? அப்படி கிடைக்கும் நினைச்சா, நீ ஆசாரினால் முதல்ல கேக்குது. ரெண்டாவது, 6 பிரமாணத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும் சொல்லுது. ஆண்டவரே, நான் எங்க போறது? நான் எப்படி நிறைவேற்றுறது? நான் இதுக்காக நான் மறுபடியும் எங்க போய் பிறக்கணும்? ஆசாரிய வம்சத்துல பிறக்கணும். நிறைய பேருக்கு ஏக்கம் வந்துடும், நான் பேசாம ஆசாரிய வம்சத்திலே பிறந்திருக்கலாமே. ஏன் ஆண்டவர் என்னை யூத கோத்திரத்தில் பிறக்க வைத்தீர்? பேசாம எந்த கோத்திரத்திலே பிறந்திருக்கலாம்? சொல்லுங்க. உங்களுக்கு நினைப்பு வருமா வராதா? இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நினைப்பு வரும் பாருங்க. பேசாம நான் பணக்கார வீட்டுல பிறந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நல்ல காரு, நல்ல பங்களா, நல்ல வீடு இருக்கிற அவங்க வீட்டுல மெத்தையில படுத்து தூங்கலாம், கார்லயே ஸ்கூலுக்கு வரலாம். நிறைய பிள்ளைங்க யோசிப்பாங்க. உண்மையா இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆட்களுக்கும் பேசாம நான் ஆசாரியன் கோத்திரத்துல பிறந்திருந்தா நான் லபக்கு என்ன பண்ணிடலாம்? உள்ள வந்துடலாமே. ஆண்டவரே, குத்து விளக்க ஏத்தலாமே, அப்ப மேஜைய பார்க்கலாமே, தூப விடத்தை பார்க்கலாமே, வருஷத்துக்கு ஒரு முறை உங்க ஆலயத்துக்குள்ள வந்துடலாமே. எவ்வளவு பெரிய மேன்மையா இருந்திருக்கும். நான் ஆசாரிய கோத்துல பிறக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம். இப்போ ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்கணும்னா, கர்த்தரோடு நெருங்கணும்னா, முதல்ல அவன் யாரா இருக்கணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்? 6 பிரமாணத்தை. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த தடை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமான செய்தி, அந்த தடையெல்லாம் நீங்கிடுச்சு. எப்படி நீங்கிச்சுன்னு பார்த்துடலாமா? அதை கொஞ்சம் பார்க்க போறோம். சரியா? இப்ப வாசிங்க எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 10, 19 to 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்குது? இப்போ அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த திரைக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியம் என்ன பண்ணிட்டாரு? உண்டாக்கிட்டார். அப்ப தைரியத்தை உண்டாக்கிட்டார்னா என்ன பண்ணிருக்கிறார்னு அர்த்தம்? அந்த ரெண்டையும் செஞ்சுட்டார்னு அர்த்தம். நான் சொல்லல, புரியுதா? அந்த ரெண்டும் இல்லாததுனால தானே ஒரு மனுஷனால பரிசுத்த ஸ்தலத்துல போக முடியல. ஆனா இப்ப ஆண்டவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்குரிய தைரியத்தை கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் திரைச்சல்கிட்ட போய் நிக்கிறேன், திரைச்சல வழியை விடு,
எப்படி அது எப்படி வழி விடும்? எனக்கு போதுக்கு என்ன தைரியம்? முதல்ல அது என்ன கேட்கும்? ஆசாரியன். இப்ப நான் அதுகிட்ட என்ன சொல்ல முடியும் தைரியமா? நீங்க ஆசாரியனா ஆசாரியம் இல்லையா? சரி பாத்துருவோம், அதை பாத்துருவோம். இப்ப அதை தைரியமா போய் சொல்லணும்னா நான் ஆசாரியன் அப்படின்னா அது அடுத்த கேள்வி கேட்கும், பிரமாணங்கள்லாம் எங்க? அப்படியா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்றியாச்சா? அப்ப நீ என்ன பண்ணலாம்? இப்ப அன்னைக்கு அந்த திரைச்சில மூடி மூடி திறக்கும். சொல்லுங்க. முதல் முறை போவான், நீ ஆசாரியனா? எஸ். நிறைவேற்றிட்டியா? நிறைவேற்றிட்டேன், இந்தா போ. மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் போகும்போது, நீ ஆசாரியனா? எஸ். நிறைவேற்றிட்டியா? இந்தா போ. மறுபடியும். இது ஒவ்வொரு முறையும் நடக்கும். ஆனா இனி அப்படி நடக்காது. ஏன்னா அவர் திரைச்சிலைய ரெண்டா கிழிச்சிட்டாரு. இப்ப வாசல் யாரா இருக்கா? அவரா இருக்கிறாரு. இப்ப நான் வந்துட்டு 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 போறவனா இல்ல, அதே இடத்துல வாழ்கிறவனா, அதே இடத்துல வாசம் பண்ணுகிறவனா உங்களையும் என்னையும் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? சரி, அப்ப எப்படி நடந்துச்சு? நான் எப்படி ஆசர்னா மாத்தப்பட்டேன்? இந்த பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா பாத்திரலாமா? அதுக்குள்ள டைம் ஓடிடுச்சு. 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சரி, எங்க மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, சண்டே சர்வீஸ்ல 10-20 ஆக்குற ஒரே நபர் யார் மட்டும்தான்? என் மனைவி மட்டுமல்ல, நீங்க எல்லாரும் சொல்லுவீர்கள் என்று நம்புகிறேன். ஆமே. எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? முடிச்சலாமா? கேட்டுடலாமா? கேட்டுடலாம்ல? சரி, போலாம். இப்ப வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பிரமாணத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, மொத பிரமாணம் என்ன? பலி செலுத்தப்படணும். ஆசாரியன் உள்ள போனா மொத பிரமாணம் என்ன? பலி செலுத்தப்படணும் இல்லையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11-12 வேகமா டக்குன்னு வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாகவும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப ஆசாரியன் ஒவ்வொரு முறையும் பல பலிகளை செலுத்திட்டே இருந்தான். ஆனா இப்ப பல பலிகள் அல்ல, ஒரே பலிகளை செலுத்தி திரைச்சிலைய கிழிச்சு அவரோடு கூட என்ன பண்ணிட்டாரா? உட்கார்ந்துட்டாரு. அதனால இனி உனக்கு பலி தேவையில்லை, அவர் பலியை செலுத்திட்டாரு. இப்ப தைரியமா நீ என்ன செய்யலாம்? மொத பிரமாணம் காலி. இன்னொன்னு, அந்த பலியில போக்காடா என்ன செய்யணும்? விடணும்ல. ஒரு ஆடு போக்காடா போனோம்ல. ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 1:29. யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அவர் இந்த உலகத்துல வந்த நாள் முதல் கடைசி வரைக்கும் இப்பதான் அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியேறுகிறார். அப்ப அவரை குறித்து யோவான் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. அன்றையிலிருந்து அவர் வனாந்தரத்தில் அலைகிறவராய் இருந்தார். வனாந்தரங்களிலும் மலைகளிலும் நடந்து திரிகிற போக்காடாய் அவர் 3 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்ப அவர் போக்காடாவும் மாறிட்டாரு, பலியாகவும் மாறிட்டாரு. இப்ப திரைச்சிலைட்ட போய் நம்ம நின்ன உடனே அது கேட்கும், மொத பிரமாணம் என்ன? பலி செலுத்தணும், போக்காட விடணும். விட்டுட்டியா? ஆமா விட்டுட்டேன். அவர் எனக்காக பலியாயிட்டார், அவர் எனக்காக போக்காடாகவும் மாறிவிட்டார். ஓகே, மொத பிரமாணம் டிக் முடிஞ்சா? 2வது பிரமாணம் என்ன? பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். வாசிங்க எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவரும் இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவர். இப்ப நமக்கு ஒரு ஆசாரியர் உள்ள வந்துட்டாரு. அவர் யாருன்னா பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தியவர். எப்படி? அவரிடத்துல ஒரு அழுக்கும் இல்ல, ஒரு குற்றமும் இல்ல. குற்றமற்றவர் என்கிற வஸ்திரம் அவர்கிட்ட இருக்குது, பரிசுத்தர் என்கிற வஸ்திரம் இருக்குது, பாவிகளுக்கு விலகினவர் என்கிற வஸ்திரம் இருக்குது. அவர் முழுவதுமாய் பரிசுத்தத்தை வஸ்திரமாய் அணிந்திருக்கிறார். அவர் நமக்காக திறந்தபடினால இப்ப நீங்களும் நானும் அந்த திரைச்சிலிட்டு போய் நின்று அது கேக்குது, நீ பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திருக்கியா? ஆமா. ஏன்னா இயேசு எனக்காக பலியாகி அந்த நீதியை எனக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். ஆமென்.
அப்ப உங்களையும் என்னுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை கொடுக்கும்படி அவர் தன் பரிசுத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். பிரமாணம் நிறைவேறிச்சா? 2. மூணாவது மத்தேயு 3:16 ஜலத்தினால் ஸ்நானம் வரணும். இயேசு என்ன பண்ணார்? இது எதுக்கு அடையாளம்? இயேசுவானவர் மத்தேயு 3:16 டக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு? ஒரு நிமிஷம். எதுக்கு அடையாளப்படுத்தலாம்? ஞான ஸ்நானம். அவர் யோவான் சொல்றான், உங்களால நாங்க ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என் கையில ஸ்நானம் பெறலாமா? அவர் சொல்றாரு, எல்லா நீதியையும் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிறைவேற்ற வேண்டியிருக்கு. பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்குது. என் புள்ள கிட்ட திரைச்சல கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன கேட்டுட்டே இருக்கு? நீ ஸ்நானம் பெற்றியா, ஸ்நானம் பெற்றியான்னு கேக்குது. இப்ப நான் ஸ்நானம் பண்ணி அதுகிட்ட சொல்ல போறேன், உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் புள்ள என்ன எடுத்துட்டான். இப்ப இயேசு ஞான ஸ்நானம் எடுத்தவராய் இந்த உலகத்துல இருந்தார். 4வது பிரமாணம் என்ன? தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் இட வேண்டும் என்பது பரிந்து பேசுதலை அடையாளப்படுத்தும். பரிந்து பேசுதல். எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, வேகமா போறேன். அப்ப திரைச்சிலைக்கு முன்னாடி நாம நிற்கும் போது திரைச்சிலை கேக்குது, தூப வர்க்கத்தை கையில வச்சிருக்கிறியா? எஸ், இயேசு எனக்காக பரிந்து பேசுகிற அந்த அனுபவம் எனக்கு முன்னாடி இருக்குது. ஜெபம் எனக்கு முன்னாடி இருக்குது. அவர் பரிந்து பேசுகிறவராய், தூப வர்க்கத்தை எடுத்தவராய் அவர் உள்ளாடி போயிட்டாரு. அவர் வாசலை திறந்துட்டாரு. அதனால நான் அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு என்ன பெற்றிருக்கிறேன்? தைரியத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென். அடுத்தது யாத்ராம் 28:35 வஸ்திரத்துல மணிகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? மணிகள் என்ன சொன்னேன்? ஒருவன் உயிரோடு இருக்கிறது அடையாளம் என்னதான்? மணிகள் தான். இவர் உயிரோடு இருக்கிறாங்கிற எதுவும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 7:25 மரித்த ஆசாரியனாய் அவர் நமக்கு இல்ல, உயிரோடு இருக்கிற ஆசாரியராய் என்றும் என்றும் இருக்கிறவராய் அவர் நமக்காக இருப்பதனால நாம தைரியமா எங்க போக முடியும்? இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்து. இந்த பிரமாணம் நிறைவேற்றியாச்சா? சொல்லுங்க. கடைசியா என்னது? 7 முறை ரத்தத்தை உள்ள கொண்டு போனோம். இப்ப திரைச்சில கேட்கும், ரத்தம் எங்க? வசனம் சொல்லுது எபிரேயர் 9:12 அவர் தன் சொந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தெளித்து அந்த திரையை நமக்காக முழுவதும் திறந்து விட்டார். இப்ப ரத்தம் உள்ள கொண்டு போயாச்சா? சொல்லுங்க. அந்த ரத்தத்தை எத்தனை முறை தெளிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அப்ப 7 முறை ஆண்டவர் தெளிச்சாரா அப்படின்னா 7 இடங்கள்ல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. 1 கெத்செமனே தோட்டத்துல, வேகமா சொல்றேன். 1 கெத்செமனே தோட்டம். 2வது அது வசனம் லூக்கா 22 அதிகாரம் 40 44 வரைக்கும். லூக்கா 22 40 44. 2வது முகத்தில் அவரை அடித்த பொழுது, முகத்தில் அவரை அடித்த பொழுது மத்தேயு 26 67 68. 3வது வாரினால் அவரை அடித்த பொழுது, வாரினால் அடித்த பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்டது. யோவான் 19:1. யோவான் 19:1. 4 முள்முடி சூட்டின பொழுது, முள்முடி சூட்டின பொழுது மத்தேயு 27 29 30. 5வது கைகளில் ஆணிகள் அறைந்த பொழுது, கைகளில் ஆணிகள் அறைந்த பொழுது யோவான் 20 அதிகாரம் 24 29. 6வது கால்களில் ஆணிகள், கால்களில் ஆணிகள் மத்தேயு 27 34. கடைசியா விலாவில் ஈட்டியால் குத்தின பொழுது யோவான் 19:34. உங்களையும் என்னையும் அவர் உள்ளே கொண்டு போவதற்காய் 7 முறை அவர் இரத்தத்தை சிந்தி, அவர் இரத்தத்தை கொண்டு தெளித்து, அவர் இங்க சிந்தப்படுகிற தெளிக்கப்படுகிற ஒவ்வொரு இரத்தமும் எங்க தெளிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்காக எனக்காக தேவ சமூகத்தில் தெளிக்கப்பட்டது. அவர் சொல்றார் தன் சொந்த இரத்தத்தை கொண்டு போய் அவர் என்ன பண்ணாராம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிச்சாராம். இப்படி தெளிக்கப்பட்டு அந்த வாசல் நிறைவேறிச்சு. இப்ப 6 பிரமாணம் நிறைவேறிச்சா? சொல்லுங்க. நிறைவேறிச்சா? சத்தமே கேட்கலையே. இப்ப உள்ள போயிடலாமா? எப்படி போவீங்க? பிரமாணம் தான் நிறைவேறி இருக்கு.
இப்ப அடுத்தது என்ன நிரூபிக்கணும்? நீங்க யாரு? சத்தமா நீங்க யாரு? இப்ப ஆசாரியர் நிரூபிக்கணும்ல. இப்ப வாசிங்க 1 பேதுரு 2:5. 3 வசனங்களை வாசி ஜெபம் பண்ண போறோம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் இப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலிகளை செலுத்துகிற ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மெல்லாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. இரண்டாவது அதே பேதுரு 2:9 வாசிங்க. 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் என்னவா சத்தமா என்ன கூட்டம்? ராஜரீகமான. என்ன ஆசாரியன்? பரிசுத்த ஆசாரியன். இப்ப என்ன ஆசாரியன்? ராஜரீகமான ஆசாரியன். கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தம் ஆமென். நம்மை பாவங்கள் அற கழுவி யாருக்கு முன்பாக? மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மளை கூட்டிட்டு போய், அதாவது திரைச்சிலைக்கு முன்பாக நம்மை கூட்டிட்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக கூட்டிட்டு போய் நம்ம நிற்கும் போது இப்ப திரைச்சிலை கேக்குது, ஆமா பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றிட்ட, ஓகே நீ ஆசாரியனா அப்படின்னு கேட்கும். அப்ப நாம சொல்ல வேணாம், பக்கத்துல நின்னுட்டு அவர் சொல்றாரு, இவன் என்னால் கழுவப்பட்ட பரிசுத்த ஆசாரியனாக ராஜரீகமான ஆசாரியனாய் அவன் இருக்கிறான், அவனுக்காக வழி விடணும் சொல்லி இப்போ வழியை விட்டு நம்மை உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க? அத்தனை பேர் இப்ப யாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன ஆசாரியன்? என்ன ஆசாரியன்? அவன் பரிசுத்த ஆசாரியன் கிடையாது, அவன் பிரதான ஆசாரியன். அவ்வளவுதான். நம்மளாம் என்ன கூட்டம்? எனக்கு கேட்கல, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆசாரியன். அடுத்தது என்ன ஆசாரியன்? ராஜரீக ஆசாரியன். யாருக்கு முன்னாடி கர்த்தர் நம்மள ஆசாரியன் சொல்றார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணின அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நிப்பாட்டி சொல்றாரு, இவன் உள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதி பெற்றவன், இவன் என்னால கழுவப்பட்டவன், இவன் ஆசாரியனாய் இருக்கிறான்னு சொல்லி அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இனி திரைச்சல நம்மள தடுக்க முடியுமா என்ன? ஆமென். இப்ப எதுக்குள்ள வந்துட்டோம்? சத்தமா சொல்லுங்க, எதுக்குள்ள வந்துட்டோம்? சரி, இப்ப நீங்க திரைச்சலைக்கு போறீங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறீங்க. திரைச்சல உங்களை பார்த்து கேக்குது, நீ ஆசாரியனான்னு கேக்குது. நீங்க என்ன சொல்லுவீங்க? எந்த வம்சம்? சத்தமா சொல்லுங்க, எந்த வம்சம்? என் அப்பா யாரு? அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும். அப்ப நான் யாருடைய வம்சம்? இயேசுடைய. இது எது வரைக்கும்? இந்த வம்சம் எது வரைக்கும் இருக்கும்? இல்ல 1 வருஷம் 2 வருஷமா? தலைமுறை தலைமுறையாய் அந்த தலைமுறை அழிஞ்சு போயிரும். ஆனா இந்த தலைமுறை என்ன செய்யாது? இந்த தலைமுறை இந்த உலகத்தோட முடிகிறது இல்லையா? இந்த தலைமுறை அவர் வருகை வந்த பின்பும் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் நித்திய காலமாய் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. இது சாதாரண கட்டளை, நித்திய கட்டளை இல்ல, நித்திய நித்திய நித்தியமான கட்டளை. இதை யாராலும் மாற்ற. அப்ப திரைச்சல சரி, நீ ஆசாரியன், பிரமாணத்தை நிறைவேற்றிட்டியா? உங்களுக்காக பலி செலுத்தி, நீங்க பலி செலுத்தியாச்சா? செலுத்தியாச்சா? கேட்கவே இல்லை. செலுத்தியாச்சா? இப்ப நான் தான் திரைச்சல உங்கள்ட்ட கேட்கிறேன், எப்படி பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். பலி செலுத்தியாச்சா? இல்ல, நிறைய பேர் உள்ள போக மாட்டீங்க. கேட்கல. பின்னாடியில நிறைய பேர் வெளியே தள்ளிட போறேன். சத்தமா சொல்லுங்க, பலி செலுத்தியாச்சா? என்ன சத்தமா கேட்கல. பலி செலுத்தியாச்சா? சரி, உங்களுக்காக பரிசுத்த வஸ்திரங்கள் உடுத்திட்டீங்களா?
ஏன்னா பின்னாடி சவுண்டே வர மாட்டேங்குது. இன்னைக்கு பேசவே மாட்டோம் பாஸ். அப்படி வந்திருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த வஸ்திரம் உடுத்தியாச்சா? ஸ்நானம் பண்ணியாச்சா? பண்ணாதவர்கள் சீக்கிரத்துல ஸ்நானம் பண்ணவும். ஆமென். தூப வர்க்கம் ஜெபத்தை கையில எடுத்தாச்சா? கேக்கல, எடுத்தாச்சா? அடுத்தது என்ன? பலிகள்லாம் செலுத்தியாச்சு. மணிகளை கெட்டியாச்சா? கெட்டிட்டீங்களா? நமக்கு மரணம் இருக்கா என்ன? உலகத்துலதான் மரணம் இருக்கு, நித்திய மரணம் நமக்கு இல்ல. அப்ப மணி என்ன பண்ணிட்டோம்? கேட்டிட்டோம். கடைசியா என்ன? ரத்தம் கொண்டு போயாச்சா? என்ன வர வர சவுண்ட் கம்மியாகுது. ரத்தத்தை கொண்டு வந்துட்டீங்களா இல்லையா? எத்தனை முறை தெளிச்சாச்சு? வேணும் வேணும் வேணுங்கிற அளவுக்கு ரத்தத்தை என்ன பண்ணியாச்சு? இப்ப தெளிச்சாச்சு. இப்ப நம்ம சொல்லலாம், இனி நான் உன்னை கேள்வி கேட்க போறேன், ஒழுங்கு மரியாதை திரும்பலன்னா இன்னும் கிழிக்கப்பட போறேன். ஆமென். திரைச்சிலையை கிழித்து அவர் வாசலாய் மாறி ஆசாரியனாய் உள்ள கொண்டு போயிருக்கிறார். இப்ப நீங்க எங்க இருக்கணும்? சத்தமா சொல்ல, எங்க இருக்கணும்? கடைசியா ஒரு கேள்வி, நான் எங்க இருக்கேன்? இவ்வளவு செஞ்சு நம்மளை உள்ள கொண்டு போனார்ல, ரத்தத்தை 7 முறை தெளிச்சார்ல, ஒவ்வொரு முறையும் தெளிக்கும் போது கத்துனார்ல, வழியில துடிச்சார்ல, துடிக்க துடிக்க தானே ரத்தத்தை சிந்தி உள்ள கொண்டு போனாரு. நம்ம என்ன பண்றோம்? நம்ம எங்க இருக்கோம்? மகா பரிசு ஸ்தலமா இல்ல பிராகாரமா? பிரகாரத்துல உட்கார்ந்திருக்கிய? பிரகாரத்திலயா மகாபரிசு ஸ்தலத்திலயா? சத்தமா. உங்கள் ஸ்தானம் அதுதான். ஆதாம பார்த்து கர்த்தர் கேட்டார், ஆதாமே, நீ உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ எங்க இருக்க? தயவு செய்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துருங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துருங்க, அவருடைய மகிமைக்குள்ள வந்துருங்க. He is waiting. He is waiting. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிற, எல்லாம் எழும்பி நிக்கலாம், எழும்புவோம். அவர் இந்த ஒரு பக்கம் இயேசு இந்த பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றும் பொழுது மகா பரிசு ஸ்தலத்தில் ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா? பிதாவானவர் அவருடைய ஆசை பெருகிச்சு. யாராலும் வர முடியாம இருந்தத அவர் ஒரு பக்கம் சிலுவையில செஞ்சுட்டே இருக்கிறாரு. இங்க மகா பரிசு ஸ்தலத்துல பிதாவானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? என்கிட்ட இவ்வளவு நாள் ஒருத்த முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு என் பிள்ளைங்களுடைய எல்லாருடைய முகத்தை பார்க்க போறேன்னு சொல்லி அவர் அந்த மகா பரிசு ஸ்தலத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் அங்க ரத்தம் சிந்த சிந்த இவருடைய வாஞ்சனா, ஓகே, 1 நிறைவேறிடுச்சு, என் புள்ள வந்துருவான். 2 நிறைவேறிடுச்சு, 3 நிறைவேறிடுச்சு, என் புள்ள உள்ள வந்துருவான். 4 நிறைவேறிடுச்சு, ரத்தம் சிந்தப்படுது, 7 முறை தெளிக்கப்படுது, இவன் வந்துருவான் 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 உள்ள அவர் வந்துருவான். அவ்வளவு வெயிட் பண்ணா. இப்ப கேள்வி, என்னால அவர் வெக்கப்பட்டு நிக்கிறாரா? இல்ல நான் உள்ள போய் நிக்கிறேனா? என்ன பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கா? நான் எங்க நிக்கிறேன்? ஒரு பக்கம் சிலுவையில் அவர் அடிச்ச அவர் பட்ட பாடு, இன்னொரு பக்கம் மகா பரிசுத்தலத்துல பிதாவானவருடைய எதிர்பார்ப்பு. 2க்கு நடுவுல நாம தான் நிக்கிறோம். நமக்காக தான் இந்த யுத்தம் நடந்துச்சு, நமக்காக தான் இந்த பிரமாணம் நிறைவேற்றப்பட்டுச்சு, நம்மளதான் பரிசுத்த ஆசாரியர் நிப்பாட்டி இருக்கிறார். ஆனா நான் ஆசாரியனா உள்ள போறேனா இல்ல மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை உள்ள போயிட்டு இருக்கிறேனா? கண்களை மூடி கரங்களை உயர்த்து. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்னை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, தயவு செய்து டைமை பார்க்காதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு 2 நிமிஷம் தான். ஆண்டவர் சொல்லுங்க, என்ன அந்த ஸ்தலத்துக்குள்ள அழைச்சிட்டு போங்க. நிறைய பேர் அந்த ஸ்தலத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கிறோம். தயவு செய்து வெளியே வராதீங்க. உங்க உள்ள கொண்டு போறதுக்கு அவர் பட்ட பாடு அநேகம் அநேகம் அநேகம். அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது அவன் தன் விரலை நன்றாய் முக்கி அந்த ரத்தம் குளிர அந்த ரத்தத்தை தெளிக்கணுமா? ஏதோ ரத்தத்தை தெளிக்கலங்க, அவருடைய ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. அந்த ரத்தம் அவ்வளவு நமக்காய் வெளியே சிந்தப்பட்டது. நமக்காய் போக்காடாக அவர் விடப்பட்டார். எல்லாராலும் கைவிடப்பட்டவராய், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவராய், வனாந்தரத்தில் யாரும் இல்லாமல் அலைந்து திரிகிறவராய் இருந்தார். உனக்காக எனக்காக. ஹல்லேலூயா.
உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. கேளுங்க தம்பி, கேளுங்க சிஸ்டர், உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. என்னை உள்ளே அழைத்து கொண்டு போங்க, என்னை உள்ளே அழைத்து கொண்டு போங்க. அன்னைக்கு ஆலயம் குப்பையா இருந்த பொழுது எல்லாவற்றையும் நீக்கி எல்லாவற்றையும் தள்ளிட்டு சொன்னார், என் வீடு என் ஆலயம் எல்லா ஜனங்களுடைய ஜெப வீடா இருக்கிறது. எல்லாரும் உள்ளே வரணுங்கிறதா பிதாவின் திட்டம். எல்லாரும் உள்ளே வரணுங்கிறதா தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். Thank you, Jesus. உங்க பிரசன்னத்தால் உங்க பிரசன்னத்தால் எங்களை அழைச்சிட்டு போங்க ஆண்டவரே. Thank you, Jesus. நாங்க வெளியே நின்ன அனுபவம் போதும். கர்த்தாவே, எங்களை உள்ளே அழைத்து செல்ல, எங்களை உள்ளே அழைத்து செல்ல உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீ ஒவ்வொருவரையும் உள்ளே அழைத்து கொண்டு போயிருக்கீங்க, ஒவ்வொருவரையும் நீ உள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் உங்க பிரசன்னத்தால் மூடுவீராக. ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தில் மூழ்கி இருப்பார்களாக. உள்ளே அழைத்து சென்று மூழ்க பண்ணுங்க ஆண்டவரே. மூழ்கி மூழ்கி இந்த அனுபவத்தில் அவங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் இவங்க செய்கிற காரியங்கள், இவங்க ஊழியங்கள், இவங்க வேலை, குடும்பங்கள் எல்லாவற்றிலும் உங்க கரம் இருப்பதாக மனதார நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.